உங்க அர்ஜுன் ஃபேமிலி. நம்ம அர்ஜுன் தான் இங்க இருக்காரு. இது வந்து கோலு பார்ட் 3 அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து கோலு பார்ட் 1ல ஃபுல்லா கோலு, கோலு பார்ட் 2ல வந்து பாதி கோலு பாதி கோழி. இது கோலு பார்ட் 3ல பாதி கோழி, ஃபுல்லா கோழி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதை பத்தி தான் பார்க்க போறோம். கோழியை பத்தி இப்போ நம்ம அர்ஜுன் சார் பேசுவார். போன வீடியோல என்ன பேசுனீங்க அந்த மாதிரி பேசுங்க. சரி, ஆக்சுவலாக கைஸ் நம்ம முன்னாடி பார்த்தப்ப இந்த மாதிரி கோழியை கத்தி ஏன் கற்றுக்கல அப்படின்னா இத்தனை டைம் முடிச்சனால வீடு முடிஞ்சு. ஏதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். கோழி என்னமோ மாதிரி 2 கோழியும் ஒரே மாதிரி இருக்குது, வெள்ளை கலரில் ஆயிடுச்சுல. அது ஏன்னா அந்த 2 கோழியும் வெள்ளை கலர். இதில் இந்த கோழிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை. முதல் பிரச்சனை எல்லோ கலர் கோழி ஓடி போயிடுச்சு. அடுத்தது பிங்க் கலர் கோழியும் பர்பிள் கலர் கோழியும் ரெண்டுமே வெள்ளை கலர் ஆகிடுச்சு. பச்சை கலர் கூட சரியான பெருசாக இருந்துச்சு. ஹீட்டர் முடிச்சாங்க. இப்போதான் நம்ம ஆக்சுவலாக பிறந்தப்போ ஒரு வீடியோ போட்டுருப்போம் கிட்ட அந்த சைஸுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, அவன் என்கிட்ட காமிக்கவே இல்லை. ஆனால் அது முன்னாடி காமிச்சிருக்கேன், நான் சரியாக பார்க்கல. அங்கே கூட வந்து பேசணும். அந்த மாதிரி இப்போ நான் கீதா மிச்சத்தில் போய் இந்த மாதிரி கேட்கணும். ஏன்டா நம்ம எல்லா கலரில் ஒன்று இருக்கு, நீ கூட டக்குன்னு இருந்துச்சு. பட் கீதன் சார் என்னன்னா வேணாம் நம்ம இங்கே இருப்போம், நிச்சயம் மட்டும் போகட்டும்ன்றாரு. அதனால நானும் கீதன் சார் போக போகிறேன். அதாவது கீதன் சார் ஸ்டீலை பார்த்தீங்கன்னா இந்த துண்டு போட்டுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் மாதிரி வர போகிறாரு. வாங்கலாம் வாங்க கீதன் சார். என்ன சார் இப்படி வைக்க பாருங்க, இதெல்லாம் என்ன சார் இது? வாங்க. என்னடா அர்ஜுன், காய்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கோழியை பற்றி. கோழி வந்து ஒரு இடத்துல ஒளியும், அந்த இடம் தான் இப்போ காமிக்க போகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் தெரியும் கிச்சனில் தான் ஒளியும். ஆனால் அது வளர்ந்தனால இப்போ வெளியில் தான் விட்றோம். அப்படி வெளியில் விடும்போது நம்ம எல்லோ கலர் கோழி பறந்து போயிருக்கோம். அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்கும், அங்கே போய் பாருங்க. இதுதான் நம்ம கோழியோட ரூம். இதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கும். மோஸ்ட்லி நைட்லலாம் இங்கே தான் இருக்கும். அதோட கூண்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா கூண்டு இங்கே தான் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். அடுத்து வந்து நம்ம வந்து கோகோனட் ட்ரீ இது நல்லாவே வளர்ந்துருச்சு. ஷ்ரப்பு வந்து கோழி குத்துறது, அதனால கொஞ்சம் குட்டியாக வளர்ந்துருச்சு. இருந்தாலும் நல்லா பெருசாக தான் இருக்குது. உள்ளே நிறைய தவளை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போனோன்னா 2 ரேட்டு டார்க்காக இருக்குது. நம்ம நீம் ட்ரீ இருக்குது, இதை தான் காட்டணுன்னு இருக்கேன். இது வந்து இந்த இதில்